கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 39:18 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. இந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்த ஒரு பிரதானிகளில் ஒருவனாயிருந்தான். எரேமியா தீர்க்கதரிசியை ஆழமான ஒரு துறவில் போட்டதை கேள்விப்பட்ட அவன் ராஜாவிடம் சென்று இந்த துன்மார்க்கமான ஜனங்களால் எரேமியாவுக்கு செய்யப்பட்ட தீமை எடுத்து சொல்லி அவனை விடுவிக்கும்படி விண்ணப்பம் பண்ணினான். ராஜா அவனோடு 30 நபர்களை கூட்டிக் கொண்டு போய் அவனை துறவிலிருந்து தூக்கிவிடும்படி கட்டளை கொடுத்தான். அவன் அப்படியே செய்து எரேமியாவை தூக்கிவிட்டான். எரேமியாவை தப்புவித்த எபெத்மெலேக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். இந்த மனிதன் இஸ்ரவேலராய் இராத போதும் தேவனுடைய சத்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான். ஆனால் ராஜா முதல் பிரபுக்கள் வரை அனைவரும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அது நிமித்தம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிலர் சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுவதை கேட்கவும் அவருடைய சித்தத்தின்படி செய்யவும் நீங்கள் கவனமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருங்கள். பொல்லாத மனிதர்களுக்கும் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் ஒருபோதும் அடிபணியாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுவதை மாத்திரம் செய்யும் போது இந்த இயற்கை சீற்றங்களுக்கும் வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் பஞ்சத்திற்கும் யுத்தங்களுக்கும் தப்பிக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்கான பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது என்பதை அறிந்தவர்களாய் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் அதிலே பெருகுங்கள். தேவனுடைய சத்தத்தை விட்டு வழிவிலகச் செய்யும் துன்மார்க்கரின் ஆலோசனைகளை விட்டு விலகி தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அடிமைப்படாதபடி ஆண்டவரே உம்முடைய காரியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், தேவ சித்தம் செய்யட்டும். நீதியின் பாதைகளை தெரிந்து கொண்டு அதில் தைரியத்தோடு உற்சாகத்தோடு நடக்க கிருபை தருவீராக. வழி விலகி போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.